அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. கண்ணியத்திற்குரிய ஈமானிய சொந்தங்களே, ரமலானுடைய முதல் 10 நாட்கள் கடந்து விட்டது. ரமலானுடைய 11ஆம் நாளில் நாம் இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மால் வைக்கப்பட்ட எல்லா நோன்புகளை எல்லாம் அங்கீகரித்துக் கொள்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ரமலானுடைய அந்த மாதத்தை அல்லாஹ் 3 பகுதிகளாக அல்லாஹ் பிரிக்கிறான். அவ்வளவு ரஹ்மத்துன், முதல் 10 அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடியார்களுக்கு ரஹ்மத்தாக அல்லாஹ் கொடுத்தான். அந்த ரஹ்மத் நம்மை விட்டு கடந்து விட்டது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மீண்டும் அந்த ரஹ்மத்துடைய ரமலானை பெறுகின்ற தௌஃபீக் வல் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தருவானாக. அடுத்ததாக நபிகளார் சொன்னார்கள், வ ஔஸதுஹு மக்ஃபிரத்துன், நடுப்பத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மக்ஃபிரத்திற்காக வேண்டிய அல்லாஹ் அடியானுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இஸ்திக்பார் செய்வதற்காக வேண்டிய அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். என்ன துஆ ஓத வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகிறார்கள், அல்லாஹ் மக்ஃபிர் லனா துனூபனா கதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் மக்ஃபிர் லனா துனூபனா கதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன். துஆவுடைய பொருள், அல்லாஹும்ம யா அல்லாஹ் இக்ஃபிர் லனா, என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, துனூபனா, என்னுடைய சிறிய பாவங்களை மன்னிப்பாயாக, வ கதாயானா, என்னுடைய பெரிய பாவங்களை, பெரிய பெரிய தவறுகளை மன்னிப்பாயாக யா ரப்பல் ஆலமீன். இது உலகத்துடைய ரட்சகா, என் பாவத்தை மன்னி என்பதாக இந்த துஆவை கேட்குமாறு நபிகளார் பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நடு 10 மக்ஃபிரத்துக்குரிய 10 இஸ்திக்பார் மூலமாக அல்லாஹ் நெருக்கத்தை பெறுகின்ற தௌஃபீக் வல் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு.